பயமா இருக்கு. மஞ்சு, உங்க அம்மாவை கேளு. என்னைக்கு நாள் பாக்குறாங்களோ அன்னைக்கே உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆண்டி, டாக்டர், டாடிக்கு எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம். ஃபுல் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். இனிமே பத்திரிகை ஆபீஸ் நிர்வாகத்தை கவனிக்க நம்பிக்கையா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றது நல்லது. வேற ஒண்ணும் இல்ல. வரமா? சரி. அத்தை, ஆனந்த் டாடி கையோட அழைச்சிட்டு வர சொன்னாரு. நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. இத வந்துட்டேன்பா. அந்த ஆனந்த் மட்டும் வரலனா டாடி என் டெட் பாடி தான் நீங்க பாத்துட்டீங்க. பாப்பா ஆனந்த், உட்கார். பரவாயில்லையா சார்? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. டாக்டர் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆனந்த், இனிமே நீ என்ன சார்னு கூப்பிட வேண்டாம், அங்கிள்னே கூப்பிடு. சார்? ஆமா ஆனந்த், உன்னையும் சாந்தியும் வாழ வைக்க வேண்டிய அந்த கடமையை மறந்துட்டு உன்னை வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேனே. நான் உங்களை தப்பா எடுத்துக்கல. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை தான் நீங்க எடுத்திருக்கீங்க. அது எப்படி தப்பாகும்? உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா ஆனந்த். எனக்கு அப்புறம் என் சாந்திக்கும் பத்திரிகைக்கும் நீ தான் சொந்தக்கார. அவளோட வாழ்க்கையை உங்ககிட்ட படிக்க அவ கண் கலங்காம பாத்துக்கப்பா. இனிமே நீ எங்கேயும் தங்க கூடாது. இந்த வீடு உனக்கு சாந்திக்கும் தான், இங்கேதான் தங்கணும். சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லுப்பா. சரி அங்கிள். ஆனந்த், பத்திரிகை நிர்வாக பொறுப்பை இன்னில நீயே எடுத்துக்கப்பா. இந்தாப்பா. God bless you. God bless you. என்னங்க இது? என்ன பார்த்து ரெண்டு பேரும் இப்படி பயப்படுறீங்க? உங்களை பார்த்தாலே பயமா இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க மதுரைன்னு சொன்னீங்களா? நாங்க ஏடா உடமா பேசி கைகால் மாறி போச்சுன்னா? இத பாருங்க, நாம எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் எடுக்கிறதா நம்ம லட்சியம். இந்த டிபார்ட்மெண்ட்ல எங்களால நல்ல பேர் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையே இல்லைங்க. ஏங்க வந்தமா சாப்பிட்டமான்னு இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் அப்படியே முடிவை ஏன் எடுத்தீங்க? நாங்க எடுக்கிறோம். அரசாங்கத்துல சம்பளம் வாங்குற அத்தனை பேர் ஒட்டு மொத்தமா எடுத்த முடிவைத்தான் நாங்க எடுத்திருக்கோம். ஹலோ. எஸ். யார் பேசுறது? நான் தான் 204 பேசுறேன். சும்மா இரியா. என்னது? குழாயடியில தகராறா? எங்க இருந்து பேசுறீங்க? குழாயில இருந்துதான். இந்தாயா, நீயே பேசு. ஹலோ. என்னது தகராறா? பொம்பளைங்க முடிய பிடிச்சி எடுத்து 3 பேருக்கு மொட்டை ஆயிடுச்சா? என்ன மிச்சம்? மொட்டை தான் மிச்சம். யோ, இது பொம்பளைங்க தகராறு. இருந்தாமா நீயே பேசுப்போ. ஹலோ. அப்படியா? 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 பொம்பளைங்க சண்டையில ஒரே ரத்தம் வருதான். குழாயில இருந்தா? ஐயோ, தகராறு இல்லங்க, சீக்கிரம் புறப்படுங்க. ஆம்பளைங்க தகராறுன்னு நாங்க வரலாம். இது பொம்பளைங்க தகராறு, நீங்களே போங்க. துணைக்கு வாங்க ஐயா. ஏன் உங்களை கைய பிடிச்சி இழுத்துருவாங்களா? கைய முறிச்ச மாட்டான், வாங்கண்ணா. நீங்க போய் தீத்து வைங்க. ஸ்டேஷன்ல ஏதாவது தகராறு வந்தா நாங்க தீத்து வச்சுட்டு இங்கே இருக்கோம். ஐயோ, சரி, நானே பாத்துக்கிறேன். பொம்பளையால முடியாது எதுவுமே கிடையாது. ஏயா, இந்த பொண்ணு போகுது, சண்டையில இருந்து திரும்பி வருமா? நிச்சயமா வரும். எப்படி? கவர்ச்சி இருக்க, ஒரு சிரிப்பு, ஒரு பார்வை, பார்ட்டி க்ளோஸ். எஸ்ஏவே அப்படித்தான் ஆனாரு. என்னடா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரியாவே நிக்கிறேன். ராஜா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது எப்படி சொல்றதுதான் எனக்கு தெரியல. என்னன்னு சொல்றா? என்கிட்ட சொல்றதுக்கு 4 நட்சத்திரம் பாத்துட்டு இருக்க. என்ன? எம்டி அவங்க வீட்டோட என்ன தங்க சொல்லிட்டாரு. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி அங்க தங்க போறேன்னு தெரியல. டேய், என் நண்பன் என்னை விட்டு பிரியறாங்கிறத விட ஒரு பெரிய பத்திரிக்கை ஓனருக்கு மாப்பிள்ளையாக போறான்ற விஷயத்தை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நானும் உன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், என்ன சொல்ற? டேய், மஞ்சுவை நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டேய், அதை செய்யடா. உன்னை தனியா விட்டு போறேன்னு வேதனைப்பட்டேன். ஆனா உனக்கு துணை கிடைச்சிருச்சு, சந்தோஷப்படுறேன்டா. உன் கல்யாணத்தை எப்படி நடத்தி கேட்டேன்னு பாருடா.
கண்ணங்கருத்த கிளி கண்ணாலே கொஞ்சம் கிளி கல்யாணம் கட்டி முடிச்சா இனி மெதுவா மெதுவா மாப்பிளைய தொடுவா தொடுவா புதுசா புதுசா கதைகள் சொல்லி தருவா தருவா சந்தோஷமாக கண்ணங்கருத்த கிளி கண்ணால கொஞ்சம் கிளி கல்யாணம் கட்டி முடிச்சா நீ போட்டு இளமை இசை பாடு பட்டு போல மெத்தையிட்டு தொட்டு பேசி முத்தமிட்டு கண்ணங்கருத்த கிளி கண்ணாலே கொஞ்சம் கிளி கல்யாணம் கட்டி முடிச்சா புதுசா புதுசா கதைகள் சொல்லி தருவா தருவா சந்தோஷமாக கண்ணங்கருத்த கிளி கண்ணால கொஞ்சம் கிளி கல்யாணம் கட்டி முடிச்சா பெண்டாட்டி பின்னாலே புருஷைவ பித்தாகி அலைவாண்டி கட்டுன பெண்டாட்டி சொன்னத கேக்காட்டி தனியா தனிப்பாண்டி மச்சமுள்ள சின்ன புள்ள மச்சம் என்ன நெஞ்சுக்குள்ள ஒன்னோடு ஒன்னாகும் நன்னாடும் இருதா கண்ணங்கருத்த கிளி கண்ணால கொஞ்சம் கிளி கல்யாணம் கட்டி முடிச்சா மெதுவா மெதுவா மாப்பிளைய தொடுவா தொடுவா புதுசா புதுசா கதைகள் சொல்லி தருவா தருவா சந்தோஷமாக ஆமா என்னது ரொம்ப தான் வைக்கப்படுறிய? ஏய் உட்காரு. என்னங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா என்ன இன்னைக்கு இவ்வளவு மாற்றம்? மரியாதை கிலோ கணக்குல கூடுது. எல்லாம் இந்த மஞ்சக்கயிறோட மகிமை தாங்க. பொறுப்புள்ள குடும்பத்தை நடத்துற கடமை நமக்கு இருக்குங்க. இந்த வாயாடிகிட்ட எப்படி குப்பை கொட்ட போறோமோன்னு நினைச்சேன். நான் பாக்கியசாலி. அந்த வார்த்தைய நான் தான் சொல்லணும். நீங்க எனக்கு கிடைச்சத நான் செஞ்ச பாக்கியம் நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில எல்லா முன்னேற்றத்திலையும் நானும் பங்கெடுக்கணும்னு தான் உங்க மேல ஆசைப்பட்டேன். நான் நினைச்ச மாதிரியே எனக்கு அந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. பால் சாப்பிடுங்க. என்னது முதலாளி எனக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு? என்ன முதலாளி டைம் ஆச்சு, எந்திரிங்க.